ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பதிவில் நம்ம காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருந்த ஒரு டிப்ஸ் பற்றி பார்ப்போம். அவர் அன்றாட மனித வாழ்க்கைக்கு தேவையான நிறையா விஷயங்களையும் அறிவுரைகளையும் சொல்லியிருக்கிறாரு. நிறையா மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் நம்ம சேனலில் அவருடைய டிப்ஸு விளக்கு உரைகள் ஒன்றுன்னா பார்த்துட்டு வரலாம். வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தெய்வங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு காஞ்சி மகா பெரியவா கொடுத்த விளக்கம்தான் ஒரு மூர்த்தி இருந்தால் போதாதா, இவ்வளோ மூர்த்திகள் வேணுமா சுவாமி அப்படின்ட்டு காஞ்சி மகா பெரியவாட்ட ஒரு முறை எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அதற்கு அவர் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காரு. நம்ம சாப்பிட்றோம், வயிறு நிறைய இருக்காதானே சாப்பிட்றோம். எதை சாப்பிட்டா என்ன, அன்னத்தை மாத்திரம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும்ல, எதுக்கு அநேக விதமான பதார்த்தங்கள்லாம் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? வயிறு நிரம்பணும் அப்படின்றது ஓகே, ஆனால் நாக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அது ருசி பார்க்குது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதார்த்தத்து மேலே ருசி இருக்குது. அந்த ருசியை அனுசரித்து அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. அதனால தான் வெவ்வேறு ருசி இருக்கிற ஒவ்வொரு சாப்பாடு ஐட்டங்களையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு அவங்கவுங்களோட வயிறை நிறைச்சிக்கிறாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மூர்த்திகள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் அந்த மூர்த்தியை நினச்சி தியானம் பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்றப்ப எப்படி இந்த ஃபுட்டு எனக்கு இஷ்டமாக இருக்குது, இது நான் விரும்பி சாப்பிட்டா இன்றைக்கி வயிறு எனக்கு நல்லா நிறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே சேம் தான் கடவுள்கிட்டையும். நம்ம இந்த கடவுள்கிட்ட இப்படி இந்த விதத்தில் வேண்டணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கடவுள் நமக்கு நிச்சயமாக செய்வாங்க. ஸோ ட்ரஸ்டடாக பண்ணுற எந்த விஷயமும் நமக்கு ஒர்த்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மற்ற வீடியோஸை பார்க்குறக்கு உள்ளே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.